வளர்ச்சித்துறையின் சார்பாக சிவகாசி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஒரு மாபெரும் ஊர்வலம் தொடங்க இருக்கிறது. இந்த ஊர்வலத்திற்கான நோக்கம் என்னவென்றால், நமது மாநிலத்தில், தமிழ்நாட்டில், நமது மாவட்டத்தில், விருதுநகர் மாவட்டத்தில், நமது வட்டாரத்தில், சிவகாசி வட்டாரத்தில் உள்ள அனைத்து வணிக வளாகங்களிலும் கடைகளிலும் பெயர் பலகையை தமிழில் வைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான். எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற நோக்கோடு செயல்படுகிற நம்முடைய தமிழக அரசின் ஒரு சிறு பணிதான் இது. இந்த பணியை விருதுநகர் மாவட்ட தமிழ் வளர்ச்சித்துறை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறது. அந்த தமிழ் வளர்ச்சித்துறையின் உதவி இயக்குநரை இந்த ஊர்வலத்தின் சார்பாக, இந்த கல்லூரியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறது சிவகாசி அரசு கல்லூரி. அடுத்ததாக இந்த ஊர்வலத்தை தொடங்கி வைக்க நமது கல்லூரி முதல்வர் அவர்கள் பேராசிரியர் சி.க. பாலாஜி அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அவரையும் இந்த தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பாக, நம் கல்லூரியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்ததாக இந்த ஊர்வலத்தை சிறப்பாக வழிநடத்த உதவி கொண்டிருக்கிற நம் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்ட செயல் அலுவலர் பேராசிரியர் முனைவர் கணேசமுருகன் அவர்களையும் உங்கள் சார்பாக, தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்ததாக இந்த ஊர்வலத்தை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிற மாரநேரி காவல் நிலையத்தின் சார்பு ஆய்வாளர் அவர்களையும், மாரநேரி காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவல்துறை அலுவலர்கள் அனைவரையும் உங்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். தொழிலாளர் உதவி ஆணையர் அம்மா அவர்கள் இங்கே இந்த ஊர்வலத்தை தொடக்கி வைக்க வந்திருக்கிறார்கள். அவர்களையும் உங்கள் சார்பாக, தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். மற்றும் இங்கு வந்திருக்கிற அவர்கள் இந்த ஊர்வலம் தொடர்பாக சில வார்த்தைகள் பேசுவார்கள். அனைத்து மாணவர்களுக்கும் காலை வணக்கம். இப்போ நம்ம வச்சிருக்கிறீங்க, நீங்க பிளக்கார்ட்ஸ் வச்சிருக்கிறத வச்சு நாம தெரிஞ்சிருக்கோம் என்ன நோக்கத்துக்காக இந்த ஊர்வலம் நடத்துறோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலைன்னா இந்த ஊர்வலம் நீங்க இவ்வளவு தூரம் வெயில்ல வரதுனுடைய பயனே இல்லாம போயிடும் இல்லையா? இன்னைக்கு இப்போ நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது இது ஆட்சி மொழி சட்டத்தினுடைய நினைவா, அதை நம்ம நினைவு கூறும் வகையில ஒரு வாரத்துக்கு நம்ம இந்த விழாவை அனுசரிச்சுட்டு வரோம். ஆட்சி மொழி சட்ட வாரம்னு சொல்லிட்டு இப்போ இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது இல்லையா? 1946க்கு பிறகு மொழிவாரி மாகாணமா இப்போ மாநிலங்களை நம்ம பிரிக்கும் போது தமிழ்நாடு பிரிச்ச பிறகு 27/12/1956 வருஷம் 27/12/1956 வருஷம் நம்ம இந்தியாவுடைய ஆட்சி மொழி என்ன? ஹிந்தி தானே. தமிழ்நாட்டுடைய ஆட்சி மொழி தமிழ் அப்படின்னு சொல்லி சட்டம் ஏற்றினாங்க. அது ஏற்றுனதுல இருந்து நம்ம தமிழ்ல தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்போ தமிழை நாம மறக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வாட்ஸ்அப்ல நம்ம மெசேஜ் டைப் பண்றதே கூட பாத்தீங்கன்னா தமிழ்ல இங்கிலீஷ்ல தானே டைப் பண்றோம். ஆக ஆட்சி மொழி சட்டம் தமிழை நாம தொடர்ச்சியா நம்ம வளர்க்கணும். அப்பதான் நாம பெருமை அடையவோ இல்ல வளரவோ முடியும் அப்படிங்கிறதுக்காக இப்ப திரும்பவும் நாம நினைவு கூறுறோம். 1956ல சட்டம் ஏற்றப்பட்டதுக்கு பிறகு 2019ல இருந்து ஒவ்வொரு வருஷத்தினுடைய 27/12ல ஆரம்பம் எங்கன்றதை நம்ம மறந்துட்டோம்னு சொன்னோம்னா நம்ம எவ்வளவு மேல போனாலும் நிலையா இருக்க முடியாது. அதனால இந்த தமிழ் மொழி ஆட்சி மொழி சட்ட வாரத்தை நம்ம தமிழ் மொழியை நினைவு கூர்ந்து நாம இப்ப கொண்டாடிட்டு இருக்கோம். இப்போ நாம இந்த ஊர்வலத்தை நடத்துறதுன்றது பெயர் பலகை. ஒரு ஃபேக்டரியோ, ஒரு தொழிற்சாலையோ, கடையோ, உணவு நிறுவனமோ எதுவா இருந்தாலும் அதனுடைய பெயர் பலகை முதல்ல தமிழ்ல தான் இருக்கணும். வேற ஆங்கில மொழியோ இதர மொழிகளோ நாம அதுல போடுறதா இருந்ததுன்னு சொன்னாலும் பிரதானமா மேல தமிழ்ல தான் இருக்கணும். இதை உங்ககிட்ட ஏன் சொல்ல போறோம்? நீங்க ஓனரா இல்ல, ஆனா இன்னும் எதிர்காலத்துல நீங்களும் தொழில் ஆரம்பிக்கலாம் அல்லது நம்ம போற இடங்கள்ல சொல்லணும். உங்களுக்கு நாம கொடுக்கக்கூடிய இந்த அறிவூட்டல் தான் பிற்காலத்துல எதிர்காலத்துல நல்ல மாற்றங்களை கொண்டுட்டு வரும்ன்றதுனால இப்போ உங்களை வச்சு நாங்க தெரிவிக்கிறோம். உங்க மூலமாகவும் நாங்க தெரிவிக்கிறோம். சரியா? இப்போ தமிழ்ல தான் பெயர் பலகை இருக்கணும் அல்லது அதுக்கு அடுத்து என்ன மொழியில இருக்கலாம்? தமிழ்ல பிரதானமா இருக்கணும். அதுக்கு அடுத்து ஆங்கிலத்துல இருக்கணும். அதுக்கு அடுத்து எந்த மொழியில வேணாலும் இருக்கலாம். இது கடைக்கு ஒரு தொழிற்சாலைக்கோ கடைக்கோ மட்டும் கிடையாது. இப்போ உங்க காலேஜ் இந்த கல்லூரியினுடைய பெயர் பலகையா இருந்தாலும் சரி, ஒரு ஆபீஸ் அலுவலகத்தினுடைய பெயர் பலகையா இருந்தாலும்